நான் தான் ஓம்காரம். என்னை கண்கூடாக எவராலும் காண இயலாது. ஆனால் கேட்டு புரிந்து கொள்ள அனைவராலும் முடியும். நீரின் சலசலப்பு, காற்றின் குளிர்ச்சி மற்றும் சூரியனின் ஒளிக்கற்றையில் என்னை அனுபவித்து உணர்ந்து கொள்ள முடியும். நானே இயற்கையின் அழகாவேன். நான் தான் ஓம்காரம். வழியில் நாரதரும் அவரை எச்சரிக்கிறார். ஆனால் மூவரையும் சுக்கிராச்சாரியார் ஆசிரமம் அழைத்து வந்து அவர்களுக்கு ஆயுதங்களை அளிக்கிறார். பூலோகம், பாதாளம் மற்றும் சொர்க்கத்தை வெற்றி கொள்ளும்படி தூண்டிவிடுகிறார். விரைவில் மூவரும் தமது வலிமையினால் 3 உலகையும் கைப்பற்றி விடுகிறார்கள். 3 உலகிலும் கொடுமைகள் அதிகமாகின்றன. இதன் விளைவாக அன்னை பார்வதி கவலை கொண்டிருக்கிறாள். நாராயண நாராயண. நாரதா, தாயே, என்னைப் போலவே மூவுலகில் நடப்பதைக் கண்டு கவலையாக உள்ளீர்களா? என் மனதில் உள்ளதை எவ்வாறு அறிந்து கொண்டாய்? புத்தி கூர்மையால் தாயே, எல்லாம் புத்தி கூர்மையால் தான் நான் அறிந்து கொண்டேன். தாங்களோ தாய் ஜெகதம்பா, மூவுலகின் தாய். தங்கள் வரத்தால் தோன்றிய மகன்களை பற்றிய கவலையின்றி எவ்வாறு இருக்க முடியும்? எனது கணிப்புப்படி தாங்கள் மதாசுரனுக்கு அளித்த வரத்தை பற்றிய கவலையுடன் உள்ளீர்கள். வரமளிக்கும் முன்பு கணேசன் என்னை எச்சரிக்கை செய்தான். ஆயினும் தாயே, ஸ்ரீ கணேசன் இப்போது தங்கள் ஆணைக்காக காத்திருக்கிறான். தாங்கள் ஆணையிடுங்கள், கவலைகளை அவனிடம் விடுங்கள். அவன் தங்களுடைய கவலைகளை போக்கி விடுவான். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. கேள் திலோத்தமை, கேள். உனது 3 மகன்களும் 3 உலகின் அதிபதியாகிவிட்டனர். தனாசுரன் சொர்க்கத்திலும், லோலுபாசுரன் பூலோகத்திலும், விலாசாசுரன் பாதாளத்திலும் தமது ஆட்சியை அமைத்து விட்டனர். நாம் இதை கொண்டாட வேண்டும். இந்த பூஜை மற்றும் ஆராதனையின் அவசியம் என்ன? பூஜை ஆராதனைக்கு அவசியம் உள்ளது. என்னை கேட்டால் எனது 3 மகன்களும் உலகில் உள்ளவர்களுக்கு எவ்வித துன்பமும் தரக்கூடாது. இதற்காக நான் ஸ்ரீ கணேசரை பிரார்த்தனை செய்கிறேன். அவர் அவர்களுடைய அரக்க குணம் மற்றும் கொடுமைகளை அழிக்க வேண்டும். அரக்க குண சக்தியினால் மட்டுமே அவர்கள் மூவரும் 3 உலக ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர். அவர்கள் மூவரும் இதை கைவிட்டு விட்டால் தேவர்கள், அவர்களின் எதிரிகள், அவர்களை அழித்து விட மாட்டார்களா? நீ உனது மைந்தர்களின் அழிவை பார்க்க விரும்புகிறாயா? சொல். உனது மகன்களின் அழிவியா? கூறு. இல்லை, இந்த ஜகத்தில் எந்த ஜீவன் அரக்க குணங்களை விட்டு வாழ்கின்றதோ அது அழிய வேண்டுமா? அது வதம் செய்யப்பட வேண்டுமா? ஆம், அவ்வாறுதான் நடக்கும். இந்த ஜகத்தில் உயிரோடு இருப்பதற்கு அரக்க குணம் அவசியமாகிறது. இது அரக்க குலத்தின் வழக்கமாகும். சாதாரண ஜீவன்கள் உயிர் வாழ்வதற்காக ஸ்ரீ கணேசனின் அருள் அவசியமாகிறது. நான் அவரை வேண்டிக் கொள்வேன். அவர் கருணை கடல். அவர் உயிரை வதம் செய்யாமலேயே எனது மகன்களின் அரக்க குணத்தை நிச்சயமாக அழித்து விடுவார். அழித்து விடுவாரா? எவ்வாறு செய்வார்? அரக்க குணம் அழிவது அவ்வளவு எளிதான செயலா? கௌரி புத்ரா கணேசா, எனது மகன்களை காப்பாற்றுங்கள். அவர்கள் மீது தயை காட்டுங்கள். மதாசுரனின் புதல்வன் தனாசுரனுக்கு முன்பு கூட அரக்கர்கள் பலரும் சொர்க்கத்தின் சிம்மாசனத்தை பலமுறை கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த தைரியம், இந்த தீய குணம் முன்பிருந்த அரக்கர்களை விட தனாசுரனுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆம் தேவராஜா, இவன் மிக கொடியவன். சொர்க்கத்தின் விலை மதிப்பற்ற பொருட்களை கள்வனைப் போல கவர்ந்து சென்று ஏதோ ஒரு இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, பெருமை மிகு கற்பக விருட்சத்தையும் கூட அபகரித்து சென்று பூலோகத்தில் மதாசுரனின் குகையில் வைத்து விட்டான். இதன் பிறகு அந்த கொடியவன்
சொர்க்கத்தின் மாளிகையின் மீது குறிவைக்கிறான். அவன் அதையும் அபகரிப்பான். தேவராஜா, நாம் நமது சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி தனாசுரனை அழித்து விட வேண்டும். இல்லை என்றால் சொர்க்கம் நமக்கு தகுதியற்றதாகிவிடும். நாராயண நாராயண. துன்புறுவோரின் துன்பத்தை கேட்பவரும் கூட துன்பப்படுவார். ஆனால் உனது துன்பத்தை கேட்பதற்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. ஆச்சரியம். என்ன என்ன கூறுகிறீர் தேவரிஷி? புரியவில்லையே. சத்தியத்தையும் நீ கேள்விப்பட்டதையும் தான் நான் இங்கு கூறினேன். நீயே பலமுறை உண்மையை ஏற்றுக்கொண்டுள்ளாய் தேவராஜா. அரக்கர்கள் பல முறை சொர்க்கத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதனுடைய ஆட்சியை கைப்பற்றினார்கள். இந்த தோல்வி என்ற உண்மையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா தேவராஜா? தேவரிஷி, இந்த உண்மையை எவ்வாறு மறைத்து வைக்க முடியும்? நாங்கள் அரக்கர்களால் பலமுறை தோற்கடிக்கப்பட்டுள்ளோம். நாராயண நாராயண. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் தேவராஜா. இன்னொரு உண்மையும் என்னவெனில், எவர் பலமுறை தோல்வி அடைகின்றாரோ அவர் தகுதியற்ற கோழையானவர் அல்லவா? நாராயண நாராயண. உங்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. ஆனால் இதை கண்டும் கேட்கவும் என் மனதில் துக்கம் ஏற்படுகிறது. தீயவை மற்றும் அரக்க சக்திகள் நல்ல மற்றும் திவ்ய சக்திகளை எல்லாம் அடக்கி ஆள முயல்கின்றன. இதை நீ நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் தேவராஜா. தீமைகளில் சக்தி இல்லை, அச்சுறுத்தலே அடங்கியுள்ளது. அரக்க சக்திகள் வெற்றி பெறுவது என்பது அரக்கரின் வெற்றியாகாது. அது அவரது அச்சுறுத்தலுக்கும் பயங்கரவாதத்திற்கும் கிடைத்த வெற்றிதான். இம்முறையும் நீ தவறு செய்து விட்டாய். தனாசுரன் சொர்க்கத்தின் மீது படையெடுத்த பொழுது நீ அவனை எதிர்த்து நிற்காமல் சொர்க்கத்தை விட்டு ஓடிவிட்டாய். நாராயண நாராயண. பிறகு என்ன செய்வது தேவரிஷி? அவன் திடீரென்று படையெடுத்தான். அவனது சேனை பயங்கரமானது, மிகவும் பெரியது. நீ உனது எச்சரிக்கை இன்மையை மறைப்பதற்காக திடீரென்று என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாய். அரக்கர்கள் இவ்வாறு அடிக்கடி படையெடுத்து வருகையில் நீ எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் இல்லையா? நீ அஜாக்கிரதையாக இருந்தாய். ஆனால் குற்றத்தை தனாசுரன் மீது சுமத்துகிறாய். அவன் திடீரென்று படையெடுத்தான் என்று கூறுகிறாய். ஆஹா, நீ எச்சரிக்கையாக தயாராக இருந்திருந்தால் தேவராஜா, உன் பார்வை உன் ஆட்சி மீது, பராக்கிரமத்தின் மீது இருந்திருக்கும். ஒருவேளை அவ்வாறு நீ இருந்திருந்தால் அப்போது தனாசுரனின் அச்சுறுத்தலும் சேனையின் பெரும் பலம் உனக்கு தெரிந்தே இருக்காது. நீயும் அதை எதிர்த்து விரட்டி வெற்றி முரசு கொட்டி அரக்கர்களை வென்றவனாகி இருப்பாய். தேவரிஷி, சந்தேகமின்றி தாங்கள் தீர்க்கதரிசி, ஞானி ஆவீர்கள். ஆகையால் தான் எமக்கு எப்போதும் தங்களது வழிகாட்டல் தேவைப்படுகிறது. இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவரிஷி? தெளிவாக கூறுங்கள். நாராயண நாராயண. எதுவரையிலும் உங்களுக்கு நான் வழிகாட்டி கொண்டிருப்பது, ஒவ்வொரு முறையும் அரக்க சேனை உங்களை விரட்டி அடிக்கின்றது. ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்னவெனில், தனாசுரனின் 2 சகோதரர்களும் விலாசாசுரன் மற்றும் லோலூபாசுரன் பயங்கரமானவர் அல்ல. முன்வந்த அரக்கரை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். அப்படி என்றால் இவர்கள் தாரகாசுரன், ஜலந்தரன், இரண்யகசிபு மற்றும் சும்ப நிசும்பர்களைப் போல கொடிய துஷ்ட அரக்கர்கள் இல்லையா? இல்லை. உங்களுடைய மனதில் அவர்களை பற்றிய பயம் பற்றி கொண்டுள்ளது. உண்மையில் இந்த சகோதரர்கள் அதிக ரசனையுள்ள, உல்லாசமான, ஆனந்தமான அரக்கர்கள். தேவரிஷி, நாங்கள் இந்த ரகசியத்தை அறியவே இல்லை. நாராயண நாராயண. உண்மையை அறிந்து கொள்ளாததே துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது தேவராஜா. ஆனால் நீயோ பல சக்திகளை அறியவே இல்லை. இந்த உல்லாசமான அரக்கர்களுக்கு சொர்க்கத்தின் பொருட்கள் மற்றும் அப்சரஸ்கள் மூலமாக ஆடல் பாடலால் மகிழ்வித்தால் அவர்கள் சொர்க்கத்தை ஆக்கிரமித்தே இருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் போகத்தில் மூழ்கி கழித்திருப்பார்கள். தேவராஜா, அரக்கர்களை தோற்கடிப்பதற்காக தோல் வலிமை தேவையே இல்லை, அறிவாற்றல் தான் தேவைப்படுகிறது. தேவரிஷி, தங்களது அறிவாற்றலும் எங்களுடைய உடல் வலிமையும் இணைந்து அரக்கர்களை தோற்கடித்தால்? நாராயண நாராயண. தேவராஜா, புத்தி வலிமையோ அல்லது உடல் வலிமையோ அது நமதாக இருந்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் எத்தனை நாள் மற்றவர் வலிமையில் வெற்றி பெறுவாய்? தம் வலிமையில் மீது நம்பிக்கை இல்லாதோருக்கு இறைவன் மூவுலகநாதன் சிவன் கூட உதவி செய்ய மாட்டார். தேவராஜா, தேவரிஷி நாரதரின் அறிவுரையை கேட்டு நாம் நமது சக்திகளை பிரயோகம் செய்ய வேண்டும். ஆம் தேவராஜா,
தனாசுரன் இப்போது பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான். நாம் உடனே சென்று சொர்க்கலோகத்தை காப்பாற்ற வேண்டும். தாமதமின்றி தனாசுரனை சொர்க்கத்திலிருந்து விரட்ட வேண்டும் தேவராஜா. இதைத் தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. நாம் இப்பொழுதே தனாசுரன் மீது தாக்குதல் நடத்த வேண்டும். இதனால் சொர்க்கத்தின் பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது. அரக்கவேந்தர் மாவீரர் தனாசுரர் வாழ்க! சொர்க்காதிபதி மாவீரர் தனாசுரர் வாழ்க! சொர்க்காதிபதி மாவீரர் தனாசுரர் வாழ்க! இந்த பொருட்களை சொர்க்கலோகத்தின் மறைவிடத்திலிருந்து கொண்டு வந்தீர்களா? இல்லை அரக்கவேந்தே, இந்த பொருட்களை நாங்கள் பூலோகத்திலிருந்து திருப்பி கொண்டு வந்துள்ளோம். பூலோகத்திலிருந்தா? ஆமா அரக்கவேந்தே, தங்களது தாய் திலோத்தமை இந்த ஆபரணங்களை பொருட்களை ஏற்க மறுத்துவிட்டார். எனது தாய் இந்த பொருட்களை ஏற்க மறுத்து விட்டார்களா? அங்கு இருந்த எனது தந்தை அரக்கவேந்தர் மதாசுரர் ஏதும் கூறவில்லையா? அவர் ஏதும் கூறவில்லை. ஆனால் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு அந்த குகைக்குள் போன பொழுது உடனே நாங்களே இந்த ஆபரணங்களை திருப்பிக் கொண்டு வரும்படி ஆகிவிட்டது. பெரும் அதிசயம் வேந்தரே, பெரும் அதிசயம்தான். அப்படி என்றால் இந்த அதிசயம் எனது தாய் மறுத்ததால் தான் ஏற்பட்டதா? இவற்றை கஜானாவில் வைத்து விடுங்கள். ஏ துஷ்டனே, பாவி தனாசுரனே, நீ சொர்க்கத்தின் பொருட்களை தவறாக பயன்படுத்தி சொர்க்கத்தின் அழகையை அழித்து விட்டாய். நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன். சேனைகளே, இந்த கோழை தேவர்கள் யாரை அழிக்க நினைத்துக் கொண்டு இங்கு வந்துள்ளார்கள்? இந்த தேவர்களின் சக்தி எனது சக்திக்கு முன் மிக துச்சமானது. ஏ மூட தேவர்களே, நீங்கள் சிறிதும் அறியாதவர்கள். நாங்கள் தேவி அளித்த வரத்தினால் தோன்றியவர்கள். எமது சக்தி தேவியைப் போல மிக பெரியது. நாங்கள் அழிவில்லாதவர்கள், இறப்பில்லாதவர்கள். இவர்கள் அனைவரையும் சிறைபிடியுங்கள். பூலோகத்தில் உள்ள சிறையில் அடைத்து விடுங்கள். முதலில் நான் நினைத்தேன் பூலோகம் சென்று பூலோக அதிபதி சகோதரன் லோலுபாசுரனுடன் கழித்திருக்கலாம் என்று. ஆனால் நீ செய்த இந்த மாபெரும் தவறினால் நான் பூலோகம் செல்லும் எனது எண்ணத்தை விட்டுவிட்டேன். இனி நான் என்றென்றும் இந்த சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்திருப்பேன். இவர்களை இழுத்துச் செல்லுங்கள். அரக்கவேந்தர் மாவீரர் தனாசுரர் வாழ்க! சொர்க்காதிபதி மாவீரர் தனாசுரர் வாழ்க! அரக்கவேந்தர் மாவீரர் தனாசுரர் வாழ்க! ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. திலோத்தமை! ஓம் கம் திலோத்தமை! 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 நமஹ. இவரை பூஜிப்பதால் என்ன லாபம்? மாறாக துன்பம் வந்துள்ளது. உன்னால் தான் நாம் தனாசுரனால் நமக்கு அனுப்பப்பட்ட பொருட்களை எல்லாம் இழந்து நிற்கிறோம். உன்னால் தான் தனாசுரன் அனுப்பிய சொர்க்கத்தின் நந்தவனத்தின் அற்புத கற்பக விருட்சமும் வாடிவிட்டது. என்னாலா? ஆமாம், உன்னால் தான். என்னால் தான் சொர்க்கத்தின் பொருட்கள் இங்கு வரவில்லையா? என்னால் தான் இங்கு கற்பக விருட்சமும் வாடிவிட்டதா? சுவாமி, சொர்க்கத்தின் பொருட்கள் இங்கு வந்தால் அதோடு கூட தேவர்கள் மௌனமாக அளிக்கும் சாபமும் நமக்கு வந்து சேரும். அதோடு அந்த பொருட்களும் பயன்படாமல் போகும். அநீதி மற்றும் அநியாயத்தால் மற்றவரின் பொருட்களை நாம் அபகரித்தால் அந்த பொருள் மட்டும் பயன்படாமல் போகாது. அதை அபகரித்தவன் கூட மிகவும் துன்பப்பட்டு வருந்தி அழிந்து போய்விடுவான். அந்த நந்தவனத்து கற்பக விருட்சத்தை பாருங்கள், அது வாடிவிட்டது. தாங்கள் கூறுகிறீர்கள் அது என்னால் வாடியது என்று.
ஆனால் உண்மை என்னவெனில் நமது மகன் தனாசுரன் மற்றும் உங்களது பேராசையின் காரணத்தால் தான் வாடியது. தேவர்களின் வருத்தம், கவலை மற்றும் துன்பத்தால் வாடியது. துர்மதி கொண்டு, மற்றவரின் பொருள் மீது பேராசை கொண்டு நம் அழிவிற்கு நாமே அறைகூவல் விடுகிறோம். போதும் போதும் போதும்! பெரிய பெரிய தெய்வங்களை பூஜை செய்வோரின் மனதிலும் வாக்கிலும் அர்த்தமே இருக்காது. மகன்களையும் கணவனையும் விரோதித்துக் கொண்டு விட்ட நீ அவர்களின் எதிரியாகிவிட்டாய். இன்று வரையிலும் ஜகத்தில் இவ்வாறு நடந்ததில்லை. ஒரு தாய் தனது மகன்களுக்கும் ஒரு மனைவி தனது கணவனுக்கும் எதிரியானது இல்லை. நான் செய்து வரும் பூஜையும் மற்றும் கணேசரின் ஆராதனையும் எனது கணவன் மற்றும் மகன்களின் நன்மைக்காக, உயர்விற்காக மட்டுமேதான். மகன் அளித்த பொருட்களையும் ஆபரணங்களையும் கணவன் அனுபவிக்க நீ விடவில்லை. இருந்தும் கூட நீ கூறுகிறாய் கணவனுக்கும் மகன்களுக்கும் உயர்வு வேண்டும் என்று. சுவாமி, பலமுறை நான் எடுத்து கூறியும் கூட தாங்கள் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஜகமே அறிந்த உண்மைகளை ஏன் மறந்துவிட்டீர்கள்? தமக்கு உரிமையில்லாத மற்றவரின் பொருட்களை அனுபவிப்பவர்கள் பயங்கர துன்பத்திற்கு ஆளாவார்கள். எனது பூஜைக்குரிய கணேசன் எனக்கு தரிசனம் அளித்தார். அவர் வாக்கிற்கு தாங்கள் தானே சாட்சி. தங்களது அரக்க குரு சுக்ராச்சாரியார் கூறியபடி தாங்கள் ஒரு கால் தேவர்களுக்கும் தர்மசீலர்களுக்கும் தீமை செய்தால் தங்களுக்கும் நமது மகன்களுக்கும் எதிர்காலம் நிச்சயமாக நன்மையாக அமையாது. ஏனெனில் ஸ்ரீ கணேசன் அதர்மம், அநீதி, அநியாயம் செய்பவர்களுக்கு என்றுமே உதவியதாக சரித்திரமே இல்லை. எனது இறைவன் மற்றும் தங்கள் குரு இருவரின் எண்ணமும் ஒன்றுதான். திலோத்தமை, எனது அனைத்து சொற்களும் அரக்கரின் நன்மை, உயர்வுக்காக இருக்கிறது. நீயோ அரக்கனின் மனைவி, அரக்கரின் தாய். நீயும் அரக்கரின் பக்கமாக யோசித்து செயல்பட்டாக வேண்டும். நிச்சயமாக செயல்பட வேண்டும். ஆனால் தர்மம் மற்றும் நீதியின் வழியில்தான். தர்மத்தையும் நீதியையும் நம் வழியாக்கிக் கொண்டால் பிறகு நாம் அரக்கராக எவ்வாறு இருக்க முடியும்? பிறகு நாம் தர்மசீலரின் வகையில் சேர்ந்து விடுவோம் அல்லவா? தர்மசீலர் மற்றும் தேவர்களின் குலமோ மிக உயர்ந்ததாயிற்று அரக்ககுரு. இந்த ஜகமே அவர்களை மதித்து சிறந்தவராக வணங்குகிறதே. திலோத்தமை, உனது கருத்துப்படி இந்த அரக்கர் குலமானது துச்சமானது என்கிறாயா? மன்னியுங்கள் அரக்ககுரு. ஜீவன்களின் குலத்தின் பிரிவு அவர்களது எண்ணம் மற்றும் செயல்களின் சிறப்பு ஏற்றத்தாழ்வுகளால் அமைகிறது. மற்றவரின் பொருட்கள், மரியாதை இவைகளை நாம் அபகரிப்பது, அவர்களை துன்புறுத்துவது நல்ல செயல் என்று கூற முடியாது அல்லவா குருவே? குருவை எதிர்த்து பேசி இவ்வாறு தர்க்கம் செய்கிறாய். தேவர்களை உயர்வாக, அரக்கர்களை தாழ்வாக நினைத்து பேசுகிறாய். இது எனது விருப்பமே இல்லை. உண்மைக்கு புறம்பாக யோசிப்பதும் செயல்படுவதும் கூட எனக்கு விருப்பம் இல்லை. திலோத்தமை, இப்போதே இந்த கணேச ஆராதனை நிறுத்திவிடு. இனி நீ அரக்ககுரு கூறியபடி செயல்பட்டாக வேண்டும். அரக்ககுரு இடும் நியாயமான கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் எனக்கு ஆட்சேபனை ஏதுமில்லை. ஆனால் கணேச ஆராதனையை நிறுத்துவதன் அர்த்தமானது என்னுடைய உயிரையும் சுவாசத்தையும் அபகரிப்பதாகும். திலோத்தமை! தந்தையே, தாயே, தங்களது உயிர் என் உயிரையும் விட மிக மேலானது. நான் அங்கு சொர்க்கத்தில், தாங்களோ இந்த குகையில். இல்லை தாயே, இல்லை. தாங்கள் என்னுடன் வந்து சொர்க்கத்தில் இருங்கள். தங்களை கூட்டிச் செல்கிறேன். நீ சரியான முடிவெடுத்தாய் தனாசுரா. நீ உன்னுடைய தாய் இப்போதே சொர்க்கலோகம் அழைத்துச் செல். ஒருவேளை அங்கு சென்ற பிறகு இவள் சரியான முறையில் தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்வாள். என்னுடைய எண்ணமும் அதுதான். இது தவறு, மிகவும் தவறானது. இங்கிருந்து செல்வதன் பொருள் ஸ்ரீ கணேச ஆராதனையை கைவிடுவதாகும். உங்கள் அனைவரது விருப்பமும் அதுதான். ஆனால் அவ்வாறு நடக்காது. நான் இங்கிருந்து ஸ்ரீ கணேசரிடம் என் கணவர் மற்றும் மகன்களுக்கு நன்மையும் உயர்வையும் வேண்டி பிரார்த்தனை செய்வேன். அவர் அதை ஏற்பார். இங்கிருந்து சென்று எனது கணவனுக்கும் மகன்களுக்கும் தீமை செய்ய மாட்டேன்.
இவர்களுக்கு இதுவரை வெற்றி கிட்டியுள்ளதே. ஸ்ரீ கணேசன் அளித்த அருளின் பலன்தான் அது. தகாத நீதி தவறிய எண்ணம் மற்றும் கருத்தின் காரணத்தால் ஸ்ரீ கணேசன் சினம் கொண்டார் என்றால் இந்த ஜகத்தில் இவரை காப்பாற்றுபவர் எவருமே இருக்க முடியாது. ஏ கோழை மதாசுரனே, உனது மனைவி அரக்கரின் எதிரியாகிவிட்டாள். நீயோ இங்கு நின்று அவள் பேசுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அவள் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளச் செய், இல்லையெனில் இவளை அழித்து விடு. ஸ்ரீ கணேசா, என்னை காப்பாற்றுங்கள். இவர்கள் மன இருள் விலக அருள் புரியுங்கள் பிரபு, அருள் புரியுங்கள். தேவராஜா, நம்மை இந்த இருளடைந்த சிறையில் அடைத்து விட்டார்கள். இங்கு ஒளி கூட உள்ளே வரவில்லை. நம்மை இருட்டறையில் அடைப்பதால் என்ன பலன் கிடைக்கும்? நிச்சயம் ஏதாவது ஒரு தந்திரம் இருக்கும். இனிமேல் நாம் அரக்கரின் தயவை நாடித்தான் வாழ வேண்டும். தயவா? அரக்கர்களா? அவர்கள் நம் மீது இரக்கம் காட்ட மாட்டார்கள். இந்த துஷ்டர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இனி அவர்களை தடுப்பவர் இங்கு எவரும் இல்லை. வீணாக பேசுவதால் லாபம் ஏதுமில்லை தேவர்களே. பேச வேண்டுமென்றால் நல்லதையே பேசுங்கள். அதன் மூலம் நாம் இங்கிருந்து விடுபடலாம். தேவராஜா, நாங்கள் அதை பற்றி நன்றாக யோசித்து விட்டோம். ஆனால் இங்கிருந்து விடுபட எமக்கு எந்த வழியும் புலப்படவில்லை. வருணதேவா, இனி நமது வாழ்வின் கதி இந்த சிறையில் அடைபட்டு கிடக்க வேண்டியதுதானா? பிறகு தாங்களே ஒரு வழி கூறுங்கள் தேவராஜா. என்னிடம் வழி ஒன்று இருந்தால் நாம் இந்த சிறைச்சாலையில் அடைபட்டிருப்போமா? தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஏதாவது வழி கிடைக்கும். நாம் இந்த சிறைச்சாலைக்கு வந்ததிலிருந்து யோசிப்பதை தவிர இங்கு வேறு எந்த செயலையும் நாம் செய்யவில்லையே. இப்படி வீணான பேச்சுக்களால் நேரம் வீணாகிக் கொண்டிருக்கிறது. அதோடு நமது துன்பமும் அதிகமாகிறது. தேவராஜா, பிறகு என்ன செய்வது? எனக்கு ஒரே ஒரு திசையில் நம்பிக்கை ஒளி புலப்படுகிறது. என்ன திசை தேவராஜா? ஸ்ரீ கணேசனின் திசையிலிருந்து. ஸ்ரீ கணேசனா? ஆம், ஸ்ரீ கணேசனிடமிருந்துதான். நீங்கள் இந்த உண்மையை மறந்து விட்டீர்களா? அந்த கணேசன் தான் தேவர்களான நம்மை துன்பத்திலிருந்து காப்பாற்றினார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் நம்மை காக்க முடியாமல் போனார்கள். மும்மூர்த்திகளும் கூட செயலிழந்து விட்டார்கள். அப்போது ஸ்ரீ கணேசன் மட்டும்தான் நம் அனைவரையும் சிந்தூராசுரனின் கொடுமையிலிருந்து காப்பாற்றினார். ஆம், ஸ்ரீ கணேசன் தான் நமக்கு உதவி செய்தார். ஆச்சரியம்தான். நாம் அவரை எவ்வாறு மறந்துவிட்டோம்? தவறு செய்தோம், அதை திருத்திக் கொள்வோம். அவரை சரணடைவோம், அவரின் நாமத்தை கூறுவோம். இதுதான் சரியான வழி. ஆம் தேவராஜா, அந்த கணேசன் நமக்கு சிந்தூராசனின் அபாயத்தை போக்கினார். அவர் நம்மை இந்த சிறையிலிருந்தும் நிச்சயம் காப்பாற்றுவார். ஆனால் நாம் அவரை அழைத்தால் மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஜெய் ஸ்ரீ கணேசா! சுகமளிப்போனே, வினை அறுப்போனே, தீய குணம் கொண்டுள்ள எனது மகன்கள் நீதி அநீதியை பற்றி யோசிக்கவில்லை. எனது கணவனும் மகன்களும் அதர்ம வழியில் செல்கிறார்கள். அவர்களுக்கு உண்மை ஏதும் தெரியாது. அவர்கள் நன்மை பெற வேண்டுமானால் கணேசரின் அருள் தேவைப்படுகிறது. ஏ பார்வதி மைந்தா, ஏ சிவகுமாரா, தாங்கள் எப்பொழுதும் எமக்கு உதவியுள்ளீர்கள். இன்றும் உதவுங்கள். ஹே ஸ்ரீ கணேசா, ஏ கஜமுகனே, எப்போதும் போல இன்றும் தங்களை சரணடைந்துள்ளேன். என்னை காப்பாற்றுங்கள். எம் தேவகணங்களை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். லம்போதரனே, என் மகன்களுக்கு நல்லறிவைத்தா. ஏ சித்தி புத்தியின் நாதனே, ஏ வினையறுப்போனே, எமக்கு விடுதலை தாருங்கள் பிரபு, விடுதலை தாருங்கள். புத்தி விவேகத்தின் தெய்வமே, எனது கணவனுக்கும் மகன்களுக்கும் நல்லறிவை தர வேண்டும். ஏ ஸ்ரீ கணேசா, எமது துன்பங்களை அகற்றுங்கள்.
வினையறுப்போன் என்ற தங்கள் பெயரை நிலைநாட்டுங்கள் பிரபு, நிலைநாட்டுங்கள். மமதை கொண்ட கணவனையும் மகன்களையும் நல்வழிப்படுத்து ஸ்ரீ கணேசா. ஸ்ரீ கணேசா, தாங்கள் முதல் பூஜைக்குரியவர், தெய்வங்களில் முதன்மையானவர். எமது அழைப்பை கேளுங்கள், எமது அழைப்பை கேளுங்கள், அழைப்பை கேளுங்கள். கேளுங்கள் ஸ்ரீ கணேசா, இந்த அபலையின் அழைப்பை கேளுங்கள், அபலையின் குரலை கேளுங்கள்.
ஜபத்தின் மகிமையை உணரா மனிதர், ஜபத்தின் மகிமையை உணரா மனிதர், என்றும் தன்னை அறியா மூடர், என்றும் தன்னை அறியா மூடர். அறிவென்ற சுடரை ஏற்றி வைப்பாய், துன்ப மனதிற்கு அமைதி தருவாய். அறிவென்ற சுடரை ஏற்றி வைப்பாய், துன்ப மனதிற்கு அமைதி தருவாய். ஓம் கம் கணபதயே நமஹ, விநாயகனே நமோ நமோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ, விநாயகனே நமோ நமோ நமஹ. ஜகத்தில் வாழ்க்கை மாபெரும் பயணம், ஜகத்தில் வாழ்க்கை மாபெரும் பயணம், அதில் உன் நாமம் மிகவும் அவசியம், அதில் உன் நாமம் மிகவும் அவசியம். சிறையில் இருந்து விடுதலை அளிப்பாய், துன்ப மனதிற்கு அமைதி தருவாய். சிறையில் இருந்து விடுதலை அளிப்பாய், துன்ப மனதிற்கு அமைதி தருவாய். ஓம் கம் கணபதயே நமஹ, விநாயகனே நமோ நமோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ, விநாயகனே நமோ நமோ நமஹ. சித்தி புத்தி நாத வருவாய், துன்ப மனதிற்கு அமைதி தருவாய். சித்தி புத்தி நாத வருவாய், துன்ப மனதிற்கு அமைதி தருவாய். ஓம் கம் கணபதயே நமஹ, விநாயகனே நமோ நமோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ, வணக்கம் தந்தையே. தாயே, தங்களது வரத்தால் அரக்கர்களின் கொடுமைகள் அதிகமாகிறது. எனது பக்தை திலோத்தமை மற்றும் தேவர்கள் அவர்களின் கொடுமையினால் துன்புறுகிறார்கள். இப்போது உனக்கு வேண்டியது என்ன? அவர்களை அழிக்க தங்களது அனுமதி. நீ ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். மதாசுரனும் அவனது மகன்களும் அவர்களது முன்னோர்களான தாரகாசுரன், சும்ப நிசும்பர்களைப் போல பயங்கரமான கொடிய தீய அரக்கர்கள் அல்லவே? ஆயினும் தந்தையே, கீழ்த்தரமான எண்ணமும் செயலும் கொண்டவர்களாயிற்றே. அதற்காக அவர்களை தண்டித்தாக வேண்டும். அவர்களின் கீழ்த்தரமான எண்ணமும் தகாத செயல்களும் தான் வெளிப்பட்டு விட்டனவே. இன்னொன்றும் யோசிக்க வேண்டும். உனது அன்னை பார்வதியானவள் அவர்களுக்கு காரணமின்றி வரமளிக்கவில்லை. அன்னை வரமளிக்கிறாள், மகன் தண்டனை அளிப்பானா? இது ஜகமே வியக்கக்கூடிய விஷயமாகும். தந்தையே, அன்னை காரணமின்றி வரமளிக்கவில்லையே. நானும் அவர்களை காரணமின்றி தண்டிக்க மாட்டேன். நீ செய்ய நினைப்பதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் நிலைமையை ஆராய்ந்து பார்ப்பதும் அவசியமாகிறது. அவர்களை தண்டிக்கும் முன்பு உனது அன்னையிடம் அனுமதி பெற வந்திருக்கிறாய். அதாவது உன்னுடைய அன்னையின் மீது உனது மனதில் மதிப்பிருக்கிறது. அப்படியென்றால் உனது அன்னை அளித்த வரத்தின் மீதும் மதிப்பு இருக்கிறது. தந்தையே, அதனால்தான் தாயின் அனுமதியை பெற நான் இங்கு வந்துள்ளேன். நான் அறிவேன், நீ என்னை மதிக்கும் மகன்.
நீ எதை செய்தாலும் என்னை மதித்து ஆணியை பெற்ற பிறகுதான் செய்ய துணிவாய். எனது வரம் பெற்ற அரக்கர்களை பற்றி நீ சிறிது யோசித்தால் அவர்களுக்கு தண்டனை அளிக்கும் முன்பு எனது அனுமதி பெற என்னிடம் வந்திருக்கிறாய். இது நான் மகிழ வேண்டிய ஒன்று. இங்கு இன்னொரு சத்தியமும் உள்ளது. நான் அளித்த வரத்தின் மகிமையை நீ புரிந்து கொண்டாய். ஆனால் அந்த அரக்கர்களோ புரிந்து கொள்ள முயலவில்லை. அவர்கள் அதை தவறாக பயன்படுத்தினர். இந்த நிலைமையில் அவர்கள் தண்டனை பெற வேண்டியவர். ஆயினும் கடுமையாக தண்டிக்காதே. அன்பு மகனே, தாய் கூறுவதன் பொருளை புரிந்து கொண்டாயா? ஆம் தந்தையே, இப்போது நான் அன்னை அளித்த வரத்தை காப்பாற்றியாக வேண்டும். அதோடு அவர்களுக்கு தண்டனையும் அளிக்க வேண்டும். நடுநிலைமை வகித்து இரண்டு செயலையும் செய்ய முடியுமா மகனே? பெற்றோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் என் திறமை உடன் இருக்கையில் அதை நான் நிச்சயமாக செய்து விடுவேன். ஆயினும் கணேசா, என்னை பொறுத்தவரை உனது கைகளால் அவர்கள் அழியக்கூடாது. அவர்களை தண்டிப்பதற்காக நீ வேறு வழியை கையாள வேண்டும். தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு அளிக்கப் போகும் தண்டனையில் மதாசுரனின் மனைவி மற்றும் 3 அரக்கனின் தாயான திலோத்தமையின் விருப்பப்படி நடந்து கொள்வேன். உனது எண்ணத்தை தெளிவாக கூறு கணேசா. தாங்கள் நன்றாக அறிவீர்கள். திலோத்தமை இந்த 3 அரக்கரின் பாதுகாப்பும் அவர்களுக்கு நல்லறிவும் வேண்டும் என்று என்னை விடாது ஆராதனை செய்கிறாள். ஆம், செய்கிறாள். அதற்கு இந்த நிலைமையில் திலோத்தமையை விதவையாக்கி புத்திர சோகத்தில் ஆழ்த்த நான் விரும்பவில்லை. நீ என்ன செய்வாய் என்று எனக்கு புரியவில்லை. அதை எவ்வாறு செய்வாய்? எனக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். நான் கண்கூடாக காட்டுகிறேன் என்ன செய்வேன் என்று. கண்கூடாகவா? ஆம் தந்தையே, தாங்கள் ஆணையிட்டால் எனக்கு இருக்கும் பெரும் ஈர்ப்பு சக்தி மூலமாக அவர்கள் எல்லோரையும் இங்கு வரவழைத்து தண்டனை அளிப்பேன். அவசியம் கணேசா, அவசியம். நீ அவர்களை இங்கு ஒன்றாக திரட்ட முடியும் என்றால் பிறகு அங்கு சென்று அவர்களை தண்டிக்க என்ன அவசியம் உள்ளது? நல்லது என்னவெனில், நீ அவர்களுக்கு உன் தாயின் முன்னிலையில் பாடம் கற்பித்து தண்டனை அளித்துவிடு. நானும் பார்க்கிறேன் இவை இரண்டையும் எவ்வாறு செய்கிறாய் என்று. வணக்கம். மதாசுரா! தனாசுரா! லோலுபாசுரா! விலாசாசுரா! இவர்கள் அனைவருக்கும் தவறான பாதையை காட்டி தூண்டிவிட்டு மறக்க குரு சுக்ராச்சாரியாரே, வாருங்கள்.
சுக்கிராச்சாரியாரே, தந்தை சிவனும் அன்னை பார்வதியும் தாங்கள் வணங்கும் தெய்வங்கள். ஆகையால் தாங்கள் இவர்களை வாழ்த்த வேண்டும். தேவாதி தேவன் மகாதேவன் மற்றும் அன்னை பார்வதி தந்தையே, தாங்கள் இப்பொழுது அனுமதி அளித்தால் நான் துன்புறும் தேவர்களுக்கு விடுதலை அளித்து தங்கள் முன்னால் அழைத்து வருகிறேன். அதோடு தந்தையே, எனது விருப்பம் மிக உயர்ந்த தூய்மையான எண்ணம் கொண்ட திலோத்தமையையும் இங்கு அடைக்க வேண்டும். ஏனென்றால் அவள் தன் கணவன் மற்றும் மகன்கள் செய்த கொடுமைக்கான விளைவை தன் கண்களாலேயே காணட்டும். நிச்சயமாக. தேவராஜா இந்திரா, தேவர்களே, திலோத்தமையே கைலைக்கு வாருங்கள். ஓம் கம் கணபதையே நமः. ஓம் கம் கணபதயே நமஹ. ஜெய் ஸ்ரீ கணேசா. சிவகுமாரன் ஸ்ரீ கணேசன் வாழ்க. கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் வாழ்க. இல்லை இல்லை, எனது பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது என்னை வாழ்த்துவதும் மற்றும் வணங்குவதும் சரியான செயல் அல்ல. நீங்கள் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இறைவன் சிவனையும் தாய் பார்வதியையும் வாழ்த்தி கோஷமிடுங்கள். மூவுலகநாதன் இறைவன் சிவன் வாழ்க. சக்தி ஸ்வரூபிணி அன்னை பார்வதி வாழ்க. வினை தீர்க்கும் ஸ்ரீ கணேசன் வாழ்க. ஸ்ரீ கணேசா, சித்தி விநாயகா, நான் தங்களை வேண்டிக் கொள்கிறேன். எனது கணவரையும் மகன்களையும் கோபித்து தண்டித்து விடாதீர்கள். அவர்கள் மீது கருணை காட்டுங்கள். அவர்கள் மீது கருணை காட்டுங்கள் பிரபு. கவலை கொள்ளாதே திலோத்தமே. உன் ஆராதனைக்குரிய ஸ்ரீ கணேசன் நீ வருந்துகின்ற செயல்களை நிச்சயமாக செய்ய மாட்டான். தைரியமாக இரு. திலோத்தமை இப்பொழுது கூறியதை நீங்கள் கேட்டீர்களா? அவள் மனதில் இப்போ உங்கள் மீது நல்லெண்ணம் இருக்கிறது. உங்களுக்காக தயவு வேண்டுகிறாள். உங்களுக்கு நல்லெண்ணமும் நல்ல அறிவும் வருவதற்காக திலோத்தமை எப்போதும் என்னை பூஜித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் உங்களுக்கு பிறப்பிலிருந்தே அரக்க குணம் பிடித்துக் கொண்டிருக்கிறதே. இவர்களை நல்வழிப்படுத்துவது மிகவும் கடினம். அரக்ககுரு, தாங்களே கூறுங்கள். படைப்பின் நாதன் பிரம்மா அரக்கர்கள் வசிப்பதற்காக எந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளார்? பிரம்மதேவர் அரக்கர்கள் வசிப்ப பாதாள லோகத்தை தேர்ந்தெடுத்தார். ஆயினும் மன்னியுங்கள் ஸ்ரீகணேசா, நாங்கள் பிரம்மதேவர் செய்த இந்த ஒருதலை பட்சமான முடிவை ஏற்றுக்கொள்வதற்கில்லை. பாதாள லோகத்தில் எல்லைகள் அரக்கர்களுக்கு போதுமானதாக இருந்ததில்லை. அவர்களின் புஜங்களில் மிக அதிக சக்தி மற்றும் மனதில் மிகவும் உற்சாகம் நிறைந்துள்ளது. அரக்கர்களுக்கு மன நிறைவு பாதாள லோகத்தினால் மட்டும் கிடைக்காது. அவர்கள் 3 உலகிலும் தங்களுடைய ஆட்சியை செய்தாலும் கூட மன நிறைவு கொள்வதில்லை. சொர்க்கத்தின் தேவர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதில் திறமையற்றவர்கள். பிறகு சொர்க்கத்தை ஆள அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த நிலைமையில் அரக்கர் தமக்கு இருக்கும் வலிமையினால் சொர்க்கத்தை கைப்பற்றினால் என்ன தவறு? அரக்க குரு சுக்கிராச்சாரியாரே, புஜங்களில் மிக அதிக சக்தியும் மனதில் மிக அதிக உற்சாகமும் கொண்டு உங்களால் உன்னதமான கல்வியை பெற்ற இந்த 4 அரக்கர்களும் இங்கு நடுங்கிக் கொண்டு நிற்கின்றார்களே. நாராயண நாராயண. ஜெகத்தின் நாயகன் பரமேஸ்வரன் மற்றும் தாய் பார்வதியின் முன் வந்தால் ஜெகத்தின் ஜீவன்கள் பயத்தை விடுகின்றன. ஆனால் தங்களின் இந்த 4 அரக்கரும் காரணமின்றி பயந்துள்ளனரே. அபயம் பெறும் இடத்திலேயே பயம் கொண்டு விட்டோர்களை தாங்கள் மூவுலகத்தின் அதிபதியாக்கி இந்த 3 உலகையும் இல்லாதபடி செய்துவிடப் போகிறீர்களா? இந்த கோழைகள் பூவுலகத்தின் ஆட்சி என்ன, பாதாள லோகத்தை ஆளக்கூட தகுதியற்றவர்கள். அரக்ககுரு, தாங்களே காண்கிறீர்களே, இந்த 4 அரக்கர்களும் தங்கள் இருப்பிடத்தை விட்டு வந்து
எந்த நிலைமையில் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள்? தங்களது கல்வி இவர்களுக்கு பலன் எதுவுமே தரவில்லை. நாராயண நாராயண. தாங்கள் மேலும் ஏதாவது தகாத வார்த்தைகளை பேசினால் பரம்பொருள் மற்றும் ஸ்ரீ கணேசனின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். அதாவது எச்சரிக்கிறேன். அரக்க குரு, உங்களுக்கு இவர்களின் அழிவு வேண்டுமா? இவர்களுக்கு பாதாள உலக வாழ்க்கை வேண்டுமா? உடனடியாக தாங்கள் இங்கு ஒரு முடிவு கூறாவிடில் நானே ஒரு முடிவுக்கு வருகிறேன். இப்போது நான் திலோத்தமையின் 3 புதல்வர்களையும் பாதாள லோகம் அனுப்பிவிடுகிறேன். பிறகு எதிர்காலத்தில் மூவரும் சொர்க்கத்தின் மீதோ அல்லது பூலோகத்தின் மீதோ படையெடுக்க முயற்சி செய்தால் இவர்களின் அழிவு நிச்சயமாகிவிடும். இல்லை, குரு, தாங்கள் இறைவன் சிவனின் பக்தர். ஆகையால் தங்கள் முன் பூலோகம் பாதாள லோகம் என்ற 2 வாய்ப்பை தருகிறேன். இதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வாழலாம். எம்பெருமானே, எனக்கு ஆணையிடுங்கள். என்னுடைய இடத்தை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். ஸ்ரீ கணேசா, அருள் கூர்ந்து என்னை பாதாள லோகத்திற்கு அனுப்பாதீர்கள். நான் என் கணவனுடன் பூலோகத்தில் வசிக்க அருள் புரியுங்கள். தங்களை ஆராதனை செய்து வர வேண்டும். தங்களை ஆராதனை செய்ய வேண்டும் பிரபு. மதாசுரா, நான் அறிவேன். நான் வழங்கிய நீதி மற்றும் நியாயத்தால் உனக்கு மகிழ்ச்சி இல்லை. இதை நீ மகிழ வேண்டும் என்பதற்காக அல்ல. விதி எழுதி வைத்ததின் பேரில் தான் நான் இதை செய்தேன். இப்போது உன்னிடம் ஒன்று மட்டும் கூறுகிறேன். எதிர்காலத்தில் திலோத்தமைக்கு நீ எந்தவித துன்பமோ கஷ்டத்தையோ தரக்கூடாது. அப்படி துன்பம் அளித்தால் அதற்கான மாபெரும் கொடிய விளைவையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். நான் என்றும் தங்கள் சொற்படி நடந்து வருவேன். ஸ்ரீ கணேசா. நாரதா, இன்று உனது மௌனம் ஆச்சரியம் அளிக்கிறது. நீ தேவர்களின் ரிஷிதானே? இருந்தும் இதுவரை தேவர்களை பற்றி எதுவும் கூறவில்லையே. இன்னும் என்ன கூறுவது எம்பெருமானே? இவர்களை பற்றி பலமுறை கூறியும் கேட்டும் விட்டேன். இன்னும் என்னதான் மீதம் இருக்கிறது? அதோடு கூட ஸ்ரீகணேசன் இங்கு வழங்கிய நியாயபூர்வமான தீர்ப்பை கண்டு வியந்து நின்றதனால் தேவரை பற்றி நான் மறந்து விட்டேன். ஸ்ரீகணேசன் மிக தனது தீர்ப்பினால் தாய் பார்வதி அளித்த வரத்தை காப்பாற்றினான். சொர்க்கத்திலிருந்து அரக்கரை அழைத்து அவர்களை ஏற்றதொரு இடத்திற்கு அனுப்பியும் வைத்தான். சொர்க்கத்தில் மீண்டும் தேவராட்சி ஏற்பட போகிறது. இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இறைவன் பரம்பொருள் சிவசங்கரன் வாழ்க! சக்தி சொரூபிணி தாய் பார்வதி வாழ்க! கௌரி புத்திரன் ஸ்ரீகணேசன் வாழ்க! தேவராஜா, சொர்க்கத்திலிருந்து அபகரிக்கப்பட்ட பொருட்கள் மீண்டும் சொர்க்கத்திற்கு சென்று விட்டன. தேவி இந்திராணி அங்கு உனக்காக காத்திருக்கிறாள். இனி நீங்கள் அனைவரும் கவலையின்றி சொர்க்கம் செல்லுங்கள். ஒன்று நினைவிருக்கட்டும், சொர்க்கலோகம் நீங்கள் அனைவரும் நல்வழியில் சென்று நல்ல எண்ணத்துடன் இருக்கும் வரை மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும். நலமுண்டாகட்டும். இறைவன் பரம்பொருள் சிவசங்கரன் வாழ்க! சக்தி சொரூபிணி தாய் பார்வதி வாழ்க! கௌரி புத்திரன் ஸ்ரீகணேசன் வாழ்க! தந்தையே, எனது கடமை முடிந்து விட்டது. இனி எனக்கு விடை கொடுங்கள். ஸ்ரீகணேசா, என் மீது தயவு காட்டி வரமளித்தருள்வாய். நான் தங்களுக்கு வரமளிப்பதா? எனது தாய் பார்வதியின் அருள் தங்களுக்கு இருக்கிறது. பிறகு தங்களுக்கு ஏன் வரம் தேவைப்படுகிறது?
அதோடு கூட நல்வழி செல்வதற்கும் நற்செயல் செய்வதற்கும் பலமளிக்க முடியும். அதைத்தான் தாங்கள் செய்து வருகிறீரே. வணக்கம். நாரதா, கணேசன் சாமர்த்தியமாக பேசிச் சென்றான். ஆம் பரம்பொருளே, அன்னை தந்தையின் குணமானது வாரிசுகளுக்கும் வரும் அல்லவா? இனி எனக்கு விடை கொடுங்கள். நாரதா, பல காலமாக நீ வைகுண்டத்திற்கு போகவில்லையே. இதற்காக ஒருவேளை நீ லக்ஷ்மியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். வைகுண்ட வாசல் உனக்காக மூடிவிட்டால்? நாராயண நாராயண, அவ்வாறு நடக்காது தாயே. நாராயண பக்தனுக்கு இந்த அநீதி இழைக்கப்படல் மாட்டாது. வணக்கம். தாங்கள் சிரிக்கிறீர்களா? என்னிடம் கூறாமல் இவ்வாறு பலமுறை மறைந்து எங்கு செல்கிறீர்கள்? திரும்பி வந்த பிறகு வருத்தம் தெரிவிப்பதற்கு மாறாக சிரிக்கிறீர்களே. சுவாமி, சிரிக்காதீர்கள். தாங்கள் செல்வதற்கு என்னை ஏன் உடன் அழைத்து செல்வதில்லை? தேவி, நான் செல்கின்ற சில இடங்களுக்கு உன்னை அழைத்துச் செல்வது என்பது முடியாது. இல்லை சுவாமி, இந்த முழு ஜகத்திலேயே இந்த லக்ஷ்மி செல்ல முடியாத இடம் ஒன்று இல்லை. தாங்களே கூறுங்கள், ஜகத்தில் அப்படி ஒரு இடம் உள்ளதா? அங்கு அழகு, பொருட்கள் மற்றும் கேளிக்கை இல்லாமல் தான் இருக்கிறதா? தேவி, இந்த ஜகத்தில் உள்ள சில ஜீவன்களுக்கு அழகு, பொருட்கள், கேளிக்கை சிறிதும் தேவைப்படுவதில்லை. அவை இறைவன் நாமத்தை கூறி நாராயண நாராயண. ஸ்ரீஹரி விஷ்ணு, அன்னை லக்ஷ்மி, நான் பலகாலமாக தங்களை தரிசிக்க வைகுண்டம் வரவில்லை. இதற்காக தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீ மன்னிப்பு கேட்கவில்லை. மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நினைப்பு மட்டும்தான் உள்ளது. அதாவது உனது மன்னிப்பு கோரிக்கை உதட்டளவில் மட்டும் நின்று விடுகிறது. தாயே, இன்று தாங்கள் என் மீது அதிக கோபம் கொண்டுள்ளீர்கள். ஆம் நாரதா, இப்போது நீ கூறியதுதான் உண்மை. கோபம் இருந்தாலும் ஒரு இக்கட்டு உள்ளது. உனக்கு தீமை ஏதும் செய்ய முடியாது. நீ ஸ்ரீமன் நாராயணனின் பரம பக்தனாவாய். உன் மீது கோபப்படுவதன் அர்த்தமானது உனது பிரபுவின் மீது கோபப்படுவது போல். அமைதியாயிருங்கள் தாயே, அமைதியாயிருங்கள். நான் மன்னிப்பு கேட்கிறேன். குற்றம் செய், தவறு செய், பிறகு மன்னிப்பும் கேள். இது விடுபட எளிதான வழி அல்லவா? இதைத்தான் என்றும் செய்கிறாய். அறிவும் ஞானமும் உள்ளவர்கள் மன்னிப்பார்கள் தாயே. தாங்களோ? இல்லை. இன்று உன்னை எச்சரிக்கிறேன். இனி எதிர்காலத்தில் வைகுண்டத்திற்கு அதிக காலம் வராமல் இருந்தால் பிறகு நான் ஸ்ரீமன் நாராயணன் கோபத்தை கூட பொருட்படுத்தாமல் உன்னை உள்ளே வரவிடாமல் வைகுண்டத்தின் வாயிலை மூடிவிடுவேன். இல்லை தாயே, இல்லை. இனி எதிர்காலத்தில் இவ்வாறான தவறு நடக்காது. அன்னை பார்வதி கூறியது முற்றிலும் சரி. தாங்கள் என் மீது மிக கோபம் கொண்டீர்கள். அதனால் தான் அதிவிரைவாக தங்களை தரிசிக்க இங்கு வந்து சேர்ந்து விட்டேன். அதாவது இப்போது நீ சிவநிலை கையிலையில் இருந்து வருகிறாயா? ஆம் பிரபு, நான் அங்கு ஸ்ரீ கணேசன் அற்புத லீலைகளை கண்டுதான் இங்கு வருகிறேன். தண்டியன் ஸ்ரீ கணேசன் பெயர் பெற்றவர். அவனுக்கு அன்னையான உமை அவள் பார்வதி. பெயர் பெற்றவர் இறைவன் பரம்பொருள் மகேஸ்வரன். மகன் என்றால் அவன்தான் மகன். என்ன கூறுகிறாய்? மெய்மறந்து கணேசனை வாழ்த்தியே. என்ன அற்புதம் செய்தான் அந்த ஸ்ரீ கணேசன்? தாயே, அவன் தன் தாய் பார்வதி அளித்த வரத்திற்கு மிகுந்த மரியாதை அளித்து 3 பெரிய அரக்கர்களை பாதாளலோகம் அனுப்பி வைத்தான். ஆயுதம் இல்லை, இரத்தம் இல்லை, யுத்தம் இல்லவே இல்லை. மகன் என்றால் அவன்தான் மகன். ஸ்ரீஹரி, இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மகன் என்றால் அவன்தான் மகன். மகன் என்றால் அவன்தான் மகன். மகன் என்றால் அவன்தான் மகன். என்றால் அவன்தான் மகன். மகன் என்றால் அவன்தான் மகன். என்ன விஷயம் தேவி? ஏன் கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கிறாய்? உனது மௌனத்தின் காரணத்தை கூறு தேவி. நீ கூறாவிட்டாலும் நிலைமையை நான் புரிந்து கொண்டேன். கணேசனின் சாமர்த்தியம், அற்புத லீலைகள் மற்றும் வாழ்த்தை கேட்டு உன் மனதிலும் கூட தாய்மை உணர்வு பெருக்கெடுக்கிறது. உனது விருப்பம் உனக்கு கூட கணேசன் போன்ற மகன் வேண்டும் என்பது. இது
நடக்கக்கூடியதா சுவாமி? ஆம் தேவி, இந்த ஜகத்தில் நடக்க முடியாதது இல்லை. அதனால் மகனை பெற அந்த மகனே ஆராதனை செய்ய வேண்டும். அதாவது தேவி, உனது இந்த விருப்பம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனால் அல்ல, அந்த ஸ்ரீகணேச ஆராதனையால் தான் நிறைவேறும். அவனைத்தானே மகனாக பெற நினைக்கிறாய்? மகன் என்றால் அவன்தான் மகன். மகன் என்றால் அவன்தான் மகன். மகன் என்றால் அவன்தான் மகன். மகன் என்றால் அவன்தான் மகன். கணேசனைப் போன்ற மகனை பெற வேண்டுமென தேவி லக்ஷ்மி சிந்தனையில் மூழ்கிவிட்டாள். அவள் மனதில் ஒரே ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது: கணேசனைப் போன்ற மகனை பெற முடியுமா என்று. இது மனதில் தோன்றி மாபெரும் கவலையாக உருவெடுத்து விட்டது. அதே சமயம் அரக்ககுரு சுக்கிராச்சாரியார் மனதையும் ஒரு கேள்வி வாட்டிக்கொண்டே இருந்தது. சரியான நேரம் இருக்கும்போதே அரக்கர்கள் தமது சக்திகளை திரட்டி தேவர்களை தோற்கடிக்கவில்லை என்றால் அரக்கர் குலமானது தலையெடுக்க முடியாதபடி அழிந்துவிடும் என்று நினைத்து சுக்கிராச்சாரியார் அரக்கர்களை திரட்ட வேண்டும் என்று அவர்கள் அழைக்கத் தொடங்கினார். வீர அரக்கர்களே, உங்களது வீரம் என்னவாயிற்று? உங்களுடைய வீரத்தை, போர் திறமைகளை தேவர்களும் தேவர்களின் அதிபதியான இந்திரனும் பலமுறை வியந்துள்ளனர். என் வீர அரக்கர்களே, பயத்தினால் எங்கு மறைந்திருக்கின்றீர்கள்? வெளிவாருங்கள் அரக்கர்களே, வெளிவாருங்கள். இப்போது தொடர்ந்து நான் முயற்சித்தும் கூட அரக்கர் அனைவரும் வனவாசிகள் போல குகையில் மறைந்துள்ளீர்கள். நான் பலமுறை வெளியே உங்களை அழைத்தும் கூட நீங்கள் ஆசிரமத்திற்கு வந்து சேரவில்லை. இது உங்களுக்கு நன்மை தரக்கூடியது அல்ல. எழுங்கள் அரக்கரே, எழுங்கள். மறைவிடத்திலிருந்து வெளியே வாருங்கள். வாருங்கள் அரக்கர்களே. இனியும் என்னுடைய குரலையும் அழைப்பையும் நீங்கள் கேட்காமல் இருந்தால் நமது அரக்கர் குலம் தலையெடுக்க முடியாமல் அழிந்து போய்விடும். பொங்கி எழுங்கள் அரக்கர்களே, பொங்கி எழுங்கள், வெளியே வாருங்கள். அதோ பாருங்கள் தேவேந்திரா, தமனாசுரன் தலைமையில் அரக்கர்கள் ஒன்று சேர்கிறார்கள். இந்த தம்னாசுரன் அந்த துர்பேதாசுரனின் மகன். அவன் முன்பு ஸ்ரீகணேசனின் கைகளால் வதம் செய்யப்பட்டான். அப்படி என்றால் இதன் பொருள், இனி சுக்கிராச்சாரியார் தம்னாசுரனை தூண்டிவிட்டு அரக்கர்களின் சக்தியை அதிகமாக்குவார். நமக்கு பெரும் ஆபத்தாய் வந்து முடியும். தம்னாசுரா, உனது நிலைமையை கண்டாயா? இந்த நிலைமை உனக்கு வெட்கமாக இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை கண்டு என் தலை வெட்கி குனிகிறது. நீ ஒரு அரக்கன் மட்டும்தான், ஆனால் நானும் அரக்கரின் குரு. துர்பேதாசுரன் 3 உலகையும் வெற்றி கண்டு தேவர்களை அமராவதியில் இருந்து விரட்டி இருப்பிடம் இல்லாமல் அலையச் செய்தான். அந்த துர்மேதாசுரனின் மகன் இன்று பலமின்றி கீழ்த்தரமான நிலையில் இருக்கிறான். உனது சக்தி எங்கு மறைந்தது? உனது மாபெரும் வீரம் சென்றது எங்கே? உனது வலிமை சென்றது எங்கே? உனது அச்சுறுத்தல் எங்கே? அதனால் இந்த முழு படைப்பே மிகவும் நடுநடுங்கி அதிர்ச்சி அடைந்து நின்றதே. அரக்க குரு, எமது இந்த நிலைமைக்கு நாங்கள் மட்டும் காரணம் அல்ல. எமக்கு தலைமை தாங்குபவர் எவரும் இல்லை அரக்க குரு. தலைமை ஏற்க யாரும் இல்லை. தலைவர் இருந்திருந்தால் நாங்கள் தேவர்களை அழித்திருப்போம் அரக்க குரு.
ஆம் அரக்க குரு, நாங்கள் அவர்களை அழித்திருப்போம். தாங்கள் எங்களை அழைத்தீர்கள், ஆகையால் உற்சாகத்துடன் இச்செயலை செய்து முடிப்போம். ஆம் அரக்க குரு, தாங்கள் வந்ததால் வாழ்வு கிட்டியது. தாங்கள் கூறுவதை நாங்கள் செய்வோம். இப்போது உற்சாகம் பிறந்துள்ளது. கூறுங்கள் அரக்க, இனி அரக்கரின் எந்த எதிரியை அழிக்க வேண்டும்? முதலில் ஒன்றை யோசித்துக்கொள். உங்களுடைய இந்த துன்பத்திற்கெல்லாம் மூல காரணம் யார்? அரக்கரின் துன்பத்திற்கு என்றுமே தேவர்கள் காரணமாக இருந்துள்ளனர் அரக்க குரு. சரியாக கூறினாய். ஏனென்றால் உன்னுடைய தமனாசரின் துன்பத்திற்கு மூல காரணம் அரக்கர் வணங்கும் இறைவன் சிவனின் மகன் கஜமுகம் கொண்ட ஸ்ரீ கணேசன். கேட்கிறாய் அல்லவா தமனாசுரா? உனது தந்தை அழைத்தது கணேசன். அவன் தம் தெய்வத்தின் மகனாக இருந்தும் கூட அரக்கரின் எதிரி. அந்த கணேசனை நீ உன் தந்தையின் மரணத்திற்காக பழி வாங்க வேண்டும். வாங்குவேன் அரக்க குரு, பழி வாங்குவேன். எனது தந்தையை கொன்றவனை நிச்சயமாக பழி வாங்குவேன். அவன் அரக்கரின் தெய்வமான சிவனின் மைந்தனாக இருந்தால் என்ன, நான் அவனை விடமாட்டேன் அரக்க குரு. தமனாசுரா, கணேசன் சகல சக்திகளும் கொண்டவன். அவனை பழி வாங்குவதற்கு நீ மேலும் பல சக்திகளை பெற வேண்டும். அதையும் பெறுவேன் அரக்க குரு, நிச்சயமாக பெறுவேன். தந்தையை கொண்டவனை பழிவாங்க தாங்கள் கூறும் அனைத்தையும் நிச்சயமாக செய்து முடிப்பேன். உடன் வா, ஆசிரமத்தில் உனக்கு அனைத்து சக்திகளையும் பெற்றுத் தருகிறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சாமுண்டாயை ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் தேவை ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவப்பிரியாயை ஸ்வாஹா. दैत्य शक्ति विजयी भवा. அரக்க குரு சுக்ராச்சாரியார் வாழ்க! அரக்க சக்திகள் வாழ்க! அரக்க சக்திகள் வாழ்க! அரக்க குரு சுக்ராச்சாரியார் வாழ்க! அரக்க சக்திகள் வாழ்க! அரக்க சுக்கிராச்சாரியர் மூலம் பல சக்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட அரக்கர்கள் மிகவும் ஆனந்தமடைந்தனர். ஆனால் தேவர்களோ பயம் கொண்டனர். அதனால் தேவர்கள் அனைவருக்கும் இறைவன் சிவனை சரணடைவதைத் தவிர வேறு வழி ஏதும் புலப்படவில்லை. சத்தியம் என்னவெனில், இறைவன் பரம்பொருள் எந்த நிலைமையிலும் தமது பக்தர்களை கைவிடாது உதவி செய்து வருபவர். ஆனால் பக்தர்களின் பக்தி, நிஷ்டை, கடமை, ஆராதனையில் அதிக சக்தி இருக்க வேண்டும். அதனால் சர்வேஸ்வரனின் பரிபூர்ண அருளை பெற முடியும். இவ்வாறு பக்தர்களுக்கு அருளும் சிவனின் திருவடிகளுக்கு பல கோடி வணக்கம். நாராயண நாராயண. தேவராஜா, அரக்கர் பலம் மீண்டும் கூடுகிறது. இனி என்ன செய்ய போகிறாய்? ஏன் எப்பொழுதும் இவ்வாறு நடக்கிறது? ஏன் மீண்டும் மீண்டும் எங்களுக்கே இவ்வாறு நடக்கிறது? ஏன் ஏன் ஏன்? தேவராஜா, இதில் வெறுப்படைவதற்கு என்ன இருக்கிறது? இது இயற்கையின் நியதிதானே. இயற்கை ஏன் இந்த நியதியை விதித்துள்ளது? பலமுறை அரக்கர்கள் எம்மை தாக்குகிறார்கள். பலமுறை சொர்க்கத்தையும் கைப்பற்றினார்கள். பலமுறை எங்களுக்கு துன்பத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு 3 தெய்வங்களில் ஒருவர் எங்களுக்கு உதவி செய்ய வருகிறார். நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்று சொர்க்கத்தையும் பெற்று விடுகிறோம். ஆனால் அதன் பிறகு மடிந்த அரக்கனின் ஒரு வாரிசு அல்லது அவனது குலத்தைச் சேர்ந்த ஒருவன் மீண்டும் தலையெடுத்து எங்கள் துன்பத்திற்கு காரணமாகிறான். எங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறான். ஏன் இவ்வாறு நடக்கிறது தேவரிஷி? ஏன்? இது என்ன இயற்கை நீதி தேவரிஷி? உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வை தேவராஜா. கோபத்தால் உண்மை உன் சொற்களிலிருந்து விலகிச் செல்கின்றதே. இப்போது விதியின் போக்கையும் இயற்கையின் நியதியும் எதிர்த்து கேள்வி கேட்க துணிந்து விட்டாய். நாராயண நாராயண. உனக்கு எதிராக இயற்கை செயல்படுகிறது என்று நீ நினைக்கின்றாய். உனக்கு எதிராக மாபெரும் அநீதி இழைக்கப்படுகின்றது என்று நீ நினைக்கின்றாய். இவையெல்லாம் உன் எண்ணம் தானே? அவ்வாறுதான் தேவரிஷி, அவ்வாறேதான்.
எமக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கவில்லை. அநியாயத்தையும் அநீதியையும் மனதில் கொண்டவனுக்கு அநீதியையும் அநியாயத்தையும் எதிர்த்து பேச உரிமை இருக்கின்றதா? அநியாயம், அநீதி, இதை நான் செய்தேனா தேவரிஷி? ஆம், இதுதான் இந்த ஜகத்தின் அமைதியின்மைக்கு காரணம் தேவராஜா. இவைகளை எல்லாம் செய்பவருக்கு இவை அனைத்தையும் தாம் செய்தோம் என்ற உணர்வே ஏற்படுவது இல்லை. நாராயண நாராயண. நேரம் வரும் பொழுதெல்லாம் ரிஷிகள், முனிவர்கள், தபசிவிகளின் தவத்தால் மிகவும் பயம் கொண்டு நீ அவர்களுக்கு துன்பம் அளித்ததே இல்லையா? அவர்களின் தவத்திற்கு இடையூறு ஏற்படுத்த இடையறா முயற்சி செய்யவில்லையா? உன்னுடைய சொர்க்கம் பறிபோய்விடக் கூடாதே என்று நினைத்து சொர்க்கத்தில் உள்ள அழகிய அப்சரசுகளை எல்லாம் அவர்களிடம் நீ அனுப்பி கபட நாடகமாடவில்லையா? இவை அனைத்தையும் செய்தவன் நியாயம் மற்றும் நீதியை பற்றி பேசுகிறானா? இயற்கையின் நியதியை சந்தேகிக்கிறானா? அவனுடைய கூக்குரல் கேட்பவரின் அறிவுக்குத்தான் எட்டிவிடுமா? நிச்சயமில்லை தேவராஜா, நிச்சயமில்லை. ஒரு உண்மையை நீ அறிந்து கொள். இந்த ஜகத்தில் எவர் ஒருவருக்குமே காரணமின்றி துன்பம் ஏற்படுவதில்லை. தேவரிஷி, இது என்றென்றும் நடந்து கொண்டிருக்குமா? நாங்கள் எப்போதும் இந்த அரக்கர்களால் துன்புறுவோமா? வருணதேவா, உனது கேள்வியோ மிகவும் சிறியது. ஆனால் அதற்கான பதில் அவ்வளவு சிறியதல்ல. இருந்தாலும் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் இந்த ஜகத்தின் ஒரு மாபெரும் சத்தியத்தை கூறுகிறேன். ஜகத்தில் நற்குணம் தமது ஆட்சியை பெருக்கும் பொழுது தீய குணமும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தலையெடுக்கின்றது. இந்த உண்மையை இன்னொரு வகையிலும் கூறலாம். ஜகத்தில் நற்குணங்களை சமநிலையில் வைக்க இயற்கையை அனுசரித்து தீய குணமும் தலையெடுக்கின்றது. தேவரிஷி, தாங்கள் கூறுவது எமக்கு சிறிதும் விளங்கவில்லை. ஆம் தேவரிஷி, அருள் கூர்ந்து நற்குணம் தீய குணத்தின் ரகசியங்களை தெளிவாக கூறுங்கள். நாராயண நாராயண. தெளிவாக என்ன, மிக எளிதாகவே கூறுகிறேன். நாம் உடலில் எப்பொழுதும் அணியும் ஆடைகளை எல்லாம் அழுக்கின்றி வைக்க, அதை தூய்மைப்படுத்த அவசியமாகிறதே. ஏனென்றால் தூசு, மாசு மற்றும் காற்றினால் ஆடைகள் அழுக்காகின்றன. ஆனால் இந்த ஆடைகளின் சுத்தமானது எத்தனை காலம் நிலைத்திருக்கும்? 1 அல்லது 2 நாட்கள். வெப்பம், வியர்வை, சுற்றுப்புற மாசுகளின் காரணத்தால் ஆடைகள் முற்றிலும் அழுக்காகின்றன. அதை நீரில் வெளுத்து மீண்டும் சுத்தப்படுத்தலாம். 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அழுக்காகின்றதே. இந்த செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆம், சுத்தப்படுத்தும் செயல் நின்றுவிட்டதென்றால் அழுக்கும் அசுத்தமும் நமது ஆடையிலும் படிந்து விடுகின்றதே. அதனால் வியாதியும் துன்பமும் ஏற்படுகிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கு சுத்தமான சூழ்நிலைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அழுக்கும் அசுத்தமும் ஏற்படுவது இயற்கைதானே. இதிலிருந்து விடுபட நினைப்பதும் இயற்கைதான். இவை அனைத்தும் இருந்தும் உண்மை என்னவெனில், இப்போது அழுக்கு அதிகமாக இருந்தால் அது படிந்துவிடும். நீர் அதிகமாக இருந்தால் அழுக்கை போக்கிவிடும். தீய குணம் அழுக்கை போல எப்போதும் நம் மீது படிந்துவிட நினைக்கிறது. நற்குணமோ நீரை போல என்றும் அழுக்கை சுத்தப்படுத்த முயற்சி செய்கிறது. அதாவது தீமை கொண்ட அரக்கர்கள் துன்பம் தர நினைக்கின்றார்கள். நற்குணம் கொள்ள வேண்டிய தேவர்களோ அரக்கரை விட பலசாலியாக இருந்தால் அரக்கர்களை எதிர்த்து வெற்றி கொள்கிறார்கள். பலவீனமாக இருந்தால் வெற்றி அரக்கர் பக்கம் இருக்கும். தற்போதைய நிலைமையும் கூட ஏறக்குறைய இவ்வாறுதான் இருக்கிறது. ஜகத்தில் நற்குணம் நிலைத்திருக்க வேண்டுமெனில் நற்குணம் கொண்டவர்கள் தம் அறிவை பயன்படுத்தி போராடியாக வேண்டும். தேவராஜா, தேவரிஷி, தாங்கள் அறிவுபூர்வமான யோசனை கூறியுள்ளீர்கள். அதாவது நாங்கள் ஸ்ரீ கணேசனை ஆராதனை செய்ய வேண்டும். இப்பொழுது நீ உண்மையை புரிந்து கொண்டு விட்டாய் வாயுதேவா. இம்முறை சுக்கிராச்சாரியரின் இலக்கு ஸ்ரீ கணேசன். அதாவது தீய குணம் பெரும் மலையோடு மோதி வீழ்ச்சி அடைய போகிறது. ஸ்ரீ கணேசன், சுக்கிராச்சாரியார் மற்றும் அந்த அரக்கர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுவான். அதாவது இன்று நாம் தெரிந்து கொண்டது, ஸ்ரீ கணேசனை ஆராதித்து அவரை மகிழ்ச்சி கொள்ள செய்வதே நமக்கு நன்மை. தேவரிஷி நாரதர் கூறியதும் அதுதானே? தேவிலட்சுமி,
மகாலட்சுமி, ஓம் கம் கணபதயே நமஹ. 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 கண்களை திற, கண்களை திற தேவி லட்சுமி. வைகுண்டத்தில் இருந்தபடி கணேச ஆராதனை செய்வதற்காக இங்கு வருவதற்கு முன்பு என்னிடம் கேட்டிருக்கலாமே தேவி. ஸ்ரீ கணேசனை ஆராதிக்குமாறு தாங்கள் தானே கூறினீர்கள் பிரபு. பிறகு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நாராயண நாராயண. கணபதயே நமஹ. இப்பொழுது இங்கு தங்களை அல்ல, ஸ்ரீ கணேசனை காண விரும்புகிறேன் பிரபு. தேவி, பார்வதி மைந்தன் ஸ்ரீ கணேசன் நமக்கும் மகன் போன்றவன் தானே. நீயும் அவனை மகனாக பெற வேண்டும் என அழைக்கிறாய். உனது இந்த அன்பான அழைப்பு அவனுக்கு எட்டிவிட்டது தேவி. அவன் உனது விருப்பத்தை நிறைவேற்றுவான். வா. தாங்கள் கூறுவது உண்மையா சுவாமி? தேவி, இப்போது உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? இப்படி விசித்திரமான கேள்வி கேட்காதீர். எனது சுவாமி இந்த ஜகத்தையே காப்பவர். அவரை எவ்வாறு நம்பாமல் இருக்க முடியும்? வணக்கம் தாயே. வணக்கம் தந்தையே. ஸ்ரீ கணேசா, நீ தாயாகும் என் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டாய். அதாவது நீ கணேசன் அல்ல, பூர்ணானந்தன் ஆகிறாய். நான் உன்னை பூர்ணானந்தன் என்று அழைப்பேன். தாயே, தங்களுக்கு எனது பெயரை மாற்றுவதில் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் அவ்வாறே என்னை கூப்பிடுங்கள். உண்மை என்னவெனில் நான் தங்களை தாயாக அடைந்து பூர்ணானந்தன் என்ற பெயரை பெறுகிறேன். அரக்க குரு சுக்கராச்சாரியாரே, தங்களது தவம், அருள் மற்றும் தங்களது யாகத்தினால் எனக்கு மாபெரும் ஆயுதம் ஏந்திய அரக்க சேனை கிடைத்துள்ளது. மாவீரர் தமனாசுரர் வாழ்க! அரக்க குரு சுக்கராச்சாரியார் வாழ்க! இவை அனைத்தும் அரக்க குருவால் நடந்தது. ஆகையால் என்னை அல்ல, அரக்க குரு சுக்கராச்சாரியாரை வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். சுக்கராச்சாரியார் வாழ்க! அரக்க குரு சுக்கராச்சாரியார் வாழ்க! அரக்க குரு சுக்கராச்சாரியார் வாழ்க! இப்போது கூறுங்கள் அரக்க குரு, எங்கிருக்கிறான் பரம எதிரி கணேசன்? எங்கிருக்கிறான் என் தந்தையை கொன்றவன்? அதோடு அறிவுரை தேவை. நான் அவனை பழி தீர்த்துக் கொள்ள எங்கு செல்வது? கணேசலோகம். கணேசலோகமா? இந்த கணேசலோகம் எங்கிருக்கிறது? சொர்க்கலோகம், வைகுண்டலோகம், பிரம்மலோகத்தை தாண்டி இந்த பிரபஞ்சத்தின் மறுபகுதியில் ஆகாய கங்கைக்கு அப்பால் கணேசலோகம் இருக்கிறது. எனது தவ வலிமையால் உங்களை அனுப்பி வைப்பேன். நீ கஜமுகம் கொண்ட கணேசனை கண்டதும் கடுமையாக தாக்குதல் நடத்து. கஜமுகம் கொண்ட அந்த கணேசன் உன்னை எதிர்த்து போராடவே முடியாது. நீயும் உனது முயற்சியில் வெற்றி பெற்று விடுவாய். செல் தமனாசுரா, ஆகாய மார்க்கமாக விரைவில் கணேசலோகம் செல். உனது தந்தையை கொன்றவனை வதம் செய்து விடு. அரக்க குரு சுக்கராச்சாரியார் வாழ்க! மாவீரர் தமனாசுரர் வாழ்க! அரக்க வீரர் மாவேந்தர் தமனாசுரர் வாழ்க! வீர அரக்கரே, கணேசலோகம் நோக்கி முன்னேறுங்கள். முன்னேறுங்கள் கணேசலோகம். அரக்க வேந்தர் மாவீரர் தமனாசுரர்
அரக்கவேந்தர் மாவீரர் தமனாசுரர் முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். ஜெய் ஸ்ரீ கணேசா. ஜெய் ஸ்ரீ கணேசா. முன்னேறுங்கள், கணேசலோகம் நோக்கி. சிங்கம் போல் சீருங்கள், சிறுத்தை போல் தாக்குங்கள், அழைத்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஸ்ரீ கணேசா. ஜெய் கணேசா. வீரசேனைகளே, இந்த வேலியை உடைத்தெறியுங்கள். ஏய் மாயாவி கணேசா, எங்கு மறைந்து கொண்டிருக்கிறாய்? வெளியே வா. தமனாசுரா, இப்போது நீ ஸ்ரீ கணேசரை எதிர்த்தாய் என்றால், அதோடு கணேச லோகத்தில் பிரவேசிக்க முயற்சி செய்தால் இங்கேயே இப்போதே அழிந்து போய்விடுவாய். இல்லை, நான் இங்கு எனது தந்தையை கொன்றவனை பழிதீர்த்துக் கொள்ள வந்திருக்கிறேன். எனது தந்தையை கொன்றவனே, எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? வெளியே வா. கத்துவதனால் ஸ்ரீ கணேசர் கோபம் கொண்டு விடுவார். மனம் உருகி அழைப்பதால் மட்டும்தான் தரிசனம் தருவார். எனக்கு தரிசனம் தேவையில்லை. இங்கு வந்த உத்தேசம் கணேசனின் மரணம். எனது தந்தையை கொண்டவனை பழிதீர்த்துக் கொண்டாக வேண்டும். கூறுங்கள், கணேசன் எங்கே? ஸ்ரீ கணேசர் எங்கிருந்தாலும் அவரது சக்தி எங்களுடன் இருக்கிறது. அவரது சக்தியை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. சென்று விடு. உனக்கு உன் உயிர் மீது விருப்பம் என்றால் உடனே இங்கிருந்து வந்தவழி சென்று விடு. கோழைகள் திரும்பிச் செல்வார்கள். வீரர் தாக்குதல் நடத்துவார்கள். தாக்குங்கள். வாழ்க அரக்க குரு. வாழ்க அரக்க குரு.